தலைவர்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தங்களது கட்சிக்கும் தங்களது வேட்பாளர்களுக்குமான நிறைவு நேர பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தூத்துக்குடி கோவில்பட்டி பகுதியில் கனிமொழி அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தின் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், விரைவிலே பாராளுமன்றத்திலே கட்சிக்கு இருக்கிற பாராளுமன்ற புலி வைகோ அண்ணாச்சி அவர்கள் உரையாற்றுவார்கள். வெயிலின் உக்கிரம் தணிந்தும் தணியாமலும் இருக்கின்ற இந்த மாலை வேளையில் நான் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பொங்குவான் கடலென திறந்திருக்கிற இந்த மாபெரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தலைமையேற்றிருக்கின்ற 12 திங்கள் விசா கூட்டணியில் இருந்த போதும் அதன் பின்னர் பல ஆண்டுகளும் அவருடைய இறுதி மூச்சு அடங்குகின்ற வரையிலும் என் மீது எல்லையற்ற வாஞ்சையும் பாசமும் கொண்டிருந்த என் ஆர்வீர் சகோதரன் பெரியசாமி அவர்களினுடைய அருமை புதல்வி, சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர், அன்பு சகோதரி கீதா ஜீவன் அவர்களே, என் இருவிழி மலைதனை காணாதீர், இதயம் மகிழ்வதை காண்பீரே. மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற புதிய புறநானூற்றை படைத்த காலத்தை வென்ற காவிய நாயகன் முத்தமிழ் அறிஞர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய அருந்தவ புதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நாளை மலரப்போகும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மாட்சிமைக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணி வேட்பாளராக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என் பாசமிகு தங்கை, தலை சிறந்த கவிஞர், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, உரிமை இழந்தவர்களுக்காக, வேளாண் பெருங்குடி மக்களுக்காக, வணிக பெருமக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஜனநாயகத்திற்காக, மதச்சார்பின்மைக்காக குரல் கொடுத்து வடபுலத்து தலைவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிற இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய நாட்டினுடைய மக்களவைக்கு உங்கள் பிரதிநிதியாக செல்ல இருக்கிற என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, காலத்தின் அருமை கருதி கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர்கள் பெயர்களை வாசித்து நிமிடங்களை வீணாக்க வேண்டாம் என்று கூறினாலும், கடந்த 4 வார காலமாக இரவு பகலாக பாடுபட்ட இந்த கட்சிகளினுடைய முன்னோடிகள், மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இங்கே முன்னிலை ஏற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ரமேஷ் புதுக்கோட்டை செல்வம், காங்கிரஸ் வடக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அழகுமுத்து பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கதிரேசன், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் செண்பகராஜ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா, ஆதி தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் சங்கர், மனிதநேய
மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மோத்தி முசம்மாள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் ஏஞ்சலா, திராவிட முன்னேற்ற கழகத்தின்